Welcome, Holy Spirit, be with your presence. Fill me with your power, living inside of me. Welcome, Holy Spirit, be with your presence. Fill me with your power, live inside of me. ஓகே, குட் மார்னிங். நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? ஓகே, இப்போ நான் பேச போகிறது, உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறது வந்து மறுபடியும் அந்த ஓல்டு டெஸ்ட்மெண்ட் ஆஃப் த ஹோலி பைபிள். அதில் வந்து இந்த புக் ஆஃப் எசேக்கியேல். இது மெசேஜை வந்து நான் உங்களுக்கு முதலியே கொடுத்துருக்கணும். ஒரு 2-3 வீடியோவுக்கு முன்னால் கொடுத்துருக்கணும். பட் அதை நான் தவற விட்டுட்டேன். பட் பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். அப்போ அது இப்போ பேசலாம். இப்போது எசேக்கியேல் புத்தகத்தில் சாப்டர் 37 அந்த புக்கில் அதில் பார்த்திங்கன்னா என்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம பார்க்கலாம். இந்த இஸ்ராயல் மக்கள் அகதிகளாக வந்து தே ஆர் ஆன் எக்ஸைல் எங்கே பாபிலோனில் இல்லைங்களா? அப்போ அந்த காலகட்டத்தில் அவங்க எப்படி இருந்தாங்கன்னு பார்ப்போம். அப்போது அங்கே பார்த்திங்கன்னா, இங்கே பாருங்கள், நம்ம அடிமைத்தனத்தில் 1 வருஷம்னா 1 மாதம், 1 வருஷம், 2 வருஷம்னா ஓகே. நீங்கள் யோசித்து பாருங்கள், த பீரியட் ஆஃப் டைம் இஸ் 70 லாங் இயர்ஸ். அப்போது ஒரு மனுஷர்களுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்கும்? ரொம்ப வெக்ஸாக இருப்பாங்க, ஒரு நம்பிக்கை இழந்த நிலையில் இருப்பாங்க இல்லைங்களா? அப்புறம் அவங்கள ஆன்மாவில் கடவுள் நம்பிக்கையாக இருக்காது, அந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருந்த காலகட்டம். அப்போது ஆனால் கடவுள் வந்து எப்போவுமே நம்ம வந்து இரக்கம் கொள்கிறவரா இல்லையா? அப்போது அந்த ஆண்டவராகி கடவுள் என்ன பண்ணுறாரு, இந்த இறைவாக்குனர் எசேக்கியேலும் அங்கே தானே இருக்காருங்க இல்லையா? அவரும் அகதியாக அதே பாபிலோனில் தான் இருக்கார். அப்போது அவர்கிட்ட அவரை வந்து ஆவியால் தூக்கிட்டு போகிறாரு. அப்போது எசேக்கியேல் சொல்கிறாரு, கடவுளுடைய ஆவி என்னை தூக்கி கொண்டு போய் ஒரு பள்ளத்தாக்கில் நிறுத்தியது. அப்போ அப்படிங்கிற பார்த்தா அவரை சுற்றி நிறைய எலும்புகள், உலர்ந்த காஞ்சி போன எலும்புகள் அங்கே இருக்குது. அப்போ அந்த அவரோட ஆவி அவரை வந்து அந்த சுற்றியுள்ள எலும்புகளுக்கு கூடவே நடத்தி சென்ற பிறகு கடவுள் வந்து எசேக்கியேல்கிட்ட பேசுகிறாரு, மானிடா, இந்த எலும்புகள் உயிர் பெற முடியுமான்னு கேட்குறாரு. அப்போ எசேக்கியேல் சொல்கிறாரு, ஆண்டவரே உமக்கு தெரியுமே அப்படின்னு சொன்னேன். அப்போது கடவுள் என்ன சொல்கிறாருனாக்கா, இந்த எலும்புகளுக்கு இறைவாக்குரை, இந்த எலும்புகளுக்கு இறைவாக்குரை, ஆண்டவராகிய கடவுள் கூறுவதை கேளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ உங்களுக்குள் ஆவியை புகுத்துவேன். ஸோ God is promising that He'll put a spirit within the people. அப்படின்னா அந்த எலும்புகளுக்குள்ள அந்த ஆவியை புகுத்துவேன்னு சொல்கிறாரு. ஓகேவா? அப்படி அதே சொன்ன மாதிரி வந்து, அப்போது நீங்கள் வந்து உயிர் பெறுவீர்கள், யூ ஷால் லிவ். அப்பொழுது நீங்கள் என்ன ஆகுனா, நானே கடவுளாகிய ஆண்டவர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் சொல்லிட்டு அதுக்கு பிறகு சொல்கிறாரு, உங்களை நரம்புகளால் தொடுப்பேன், சதையால் உங்களுடைய எலும்புகள் மேலே பரப்புவேன், அப்புறம் தோலால் மூடுவேன் அப்படின்னாலாம் சொல்லிட்டு அப்படியே சொல்கிறாரு. அதே மாதிரி எசேக்கியேல் வந்து கடவுள் என்ன சொன்னாரோ அதே வந்து இறைவாக்காக அந்த எலும்புகளையே சொல்கிற மாதிரி இருக்குது அந்த காட்சி. ஓகேங்களா? இதெல்லாம் சொல்லி முடிச்ச பிறகு கடவுள் மீண்டும் சொல்கிறாரு, இந்த எலும்புகள் மானிடா, இந்த எலும்புகள் யாரை குறிக்கிறது தெரியுமா? இது எல்லாமே இஸ்ராயல் மக்கள். அப்போது அந்த இந்த உலகம் இருந்த எலும்புகளாக இருக்கலாம், அவர்களுடைய நம்பிக்கை இல்லை, கடவுள் மீது அவர் கொடுத்த அந்த ப்ராமிஸ் மீது நம்பிக்கை இல்லை. நம்பிக்கைன்ற தலைமை அதான் உலர்ந்த எலும்புகளாக இருக்குது. அப்போ அந்த எலும்புகளாக எதை குறிக்குதுன்னா, இஸ்ராயல் மக்களை குறிக்குது, அவர்களுடைய நம்பிக்கையின்மையை குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 13-14வது வசனத்தில் அவரை வந்து ரொம்ப அழகாக அந்த எசேக்கியேலுக்கு அந்த மெசேஜை சொல்லுவார். எப்படின்னாக்கா, ஐ வில் ஓப்பன் த கிரேவ்ஸ், ஐ வில் ஓப்பன் த கிரேவ்ஸ் ஆஃப் எக்ஸைல் ஆர் கேப்டிவிட்டி, I will bring the people up
அப்படின்னா மேலே கொண்டு வேர் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த அடிமைத்தனத்திலிருந்து அந்த எக்ஸைல் கேப்டிவிட்டியிலிருந்து விடுதலை கொடுப்பேங்கிறாரு. அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆவியை புகுத்துவேன்னு சொல்கிறாரு, உயிர் பெற சொல்வேன்னு சொல்கிறாரு. அப்படின்னு அதாவது வந்து அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை மீட்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது பிறகு ஐ வில் ரீஸ்டோர் தேம் டு த ஹோம்லேண்ட் ஜெருசலேம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படிங்களா? அப்படின்னா இது வந்து எதெல்லாம் குறிக்குதுனாடைய கடவுளுடைய வல்லமை குறிக்குது. அப்போ அவங்கள வந்து இந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு மறுபடியும் அந்த ஹோம்லேண்டான அந்த ஜெருசலேமுக்கு கூட்டிகிட்டு போகிறது கடவுளுடைய வல்லமை, அவருடைய கைவன்மை மட்டும்தான், வேறு எதுவுமே இல்லை. இப்போ நான் இதை செய்யும்போது நானே ஆண்டவராகிய கடவுள் என்று உணர்ந்து கொள்வி. இது வந்து ரிப்பீட் ஆகுது இந்த வசனம். ஓகேங்களா? ஸோ இந்த 3 விஷயம் இதில் நடக்குது. எப்படின்னா ஒன்று வந்து த ரிவைவல் ஆஃப் த நேஷன். அப்படின்னா இந்த ஒரு மனுஷனுக்குடைய விடுதலை இல்லை, 2 மனுஷனுடைய விடுதலை இல்லை, எத்தனை பேர் அந்த இஸ்ராயல் மக்கள் வந்து அங்கே பாபிலோனில் அகதிகளாக இருந்தாங்களா அத்தனை பற்றி. அப்படின்னா அந்த நேஷன் ஒரு நாடு மாதிரி சொல்லப்படுது. அப்படின்னா இட்ஸ் அ ரிவைவல் ஆஃப் த நேஷன். 2வது விஷயம் என்னன்னு சொன்னாக்கா மூவ் ஃப்ரம் வாட் த ஸ்பிரிச்சுவல் டெத் டு வாட் த லைஃப். ஸ்பிரிச்சுவல் டெத் டு த லைஃப் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு நம்பிக்கையே இல்லை, கடவுள் மீது நம்பிக்கை இல்லை, எந்த நம்பிக்கை இல்லை. நமக்கு விடுதலை கிடச்சி நம்மளை கடவுள் அங்கே கூட்டிகிட்டு போவாரோ அதையும் நம்பிக்கை இல்லை. அதுதான் மூவ் ஃப்ரம் ஸ்பிரிச்சுவல் டெத் டு த லைஃப். 3வது த ரீஸ்டோரேஷன் ஆஃப் த பீப்புள் டு தர் ஹோம்லேண்ட் ஜெருசலேம். இது 3 கடவுள். அப்போது இதனுடைய கடவுளுடைய வல்லமை, கடவுளுடைய உடன்படிக்கை. அப்படின்னா ஒரு புதிய உடன்படிக்கை, கவனன்ட் between the God Almighty and His people. Covenant bond between God and His people. இதை தாங்க இந்த அதிகாரம் சொல்லுது. அப்படின்னா இப்படித்தான் வந்து 70 வருஷம் உங்களை அடிமைத்தனத்திலிருந்து வச்சு அதுக்கு பிறகு என் ஆவியை உங்களுக்குள் புகுத்தி உங்களை உயிர் பெற செய்து உங்களை அந்த எக்ஸைல் அந்த கேப்டிவிட்டி அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு உங்களை செய்து உங்களை நான் எங்கேருந்து கூட்டிகிட்டு வந்தனோ அதை எடுத்து கூட்டிட்டு போய் செட்டில் பண்ணுவேன். கடவுள் இந்த ப்ராமிஸை கொடுக்குறாரு. அதே நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த வீடியோவில் உங்களுக்கு அந்த குறிப்பேடுகள் மூலம் சொன்னேன் இல்லைங்களா, குறிப்பேடுகள் 2ல் சொன்னேன் எப்படி கடவுளை மீண்டும் அந்த 538 ஒரு பகுதி மக்களும் 515 அந்த பிறகு வந்து ஒரு பகுதி மக்களும் இஸ்ராவோட எப்படியே வந்து இஸ்ராயல் மக்கள் அங்கே ஜெருசலேம் கூட்டி மறுபடியும் ஜெருசலேம் தேவாலயத்தை கட்டினாங்க. ஏற்கனவே இதை பற்றி நான் உங்ககிட்ட பேசிட்டேன். ஓகேங்களா? இப்போ ஒரு சாங்கை அதை முடித்த பிறகு வில் ஓகே ஸ்டாப் மை வீடியோ. ஓகே, இப்போ பாருங்கள் ஒரு மலையாள பாட்டு. ആത്മാവിൻ ആഴങ്ങളിൽ അറിഞ്ഞു നിൻ ദിവ്യസ്നേഹം നിറഞ്ഞ തലോടലായി എന്നും യേശുവേ മനസ്സിൻ ഭാരമെല്ലാം നിന്നോട് പങ്കുവച്ചു മാരോടന്ന ചേത്തണച്ചു എന്തോരാനന്ദം എന്തോരാനന്ദം ആത്മാവിൻ ആഴങ്ങളിൽ അറിഞ്ഞു നിൻ ദിവ്യസ്നേഹം നിറഞ്ഞ തലോടലായി എന്നും യേശുവേ മനസ്സിൻ ഭാരമെല്ലാം നിന്നോട് പങ്കുവച്ചു മാരോടന്ന ചേത്തണച്ചു എന്തോരാനന്ദം എന്തോരാനന്ദം ഒരു നാഥനെ ഞാൻ തിരിച്ചറിഞ്ഞു തീരാത്ത സ്നേഹമായി അരുകിൽ വന്നു ഒരു നാഥനെ ഞാൻ
തിരിച്ചറിഞ്ഞു തീരാത സ്നേഹമായി അരുകിൽ വന്നു എല്ലാം നന്മയ്ക്കായി തീർക്കുന്നു നാഥനിൽ പിരിയാത്തൊരാത്മീയ ബന്ധം എന്തോരാനന്ദം എന്തോരാനന്ദം ആത്മാവിനാഴങ്ങളിൽ അറിഞ്ഞു നിന്ദിവ്യ സ്നേഹം നിറഞ്ഞ തലോടലായി എന്നും യേസുവേ അന്നന്ന് വന്നിടുമോ ആവശ്യങ്ങളിൽ സ്വർഗീയ സാന്നിധ്യമായി അന്നന്ന് വന്നിടുമോ ആവശ്യങ്ങളിൽ സ്വർഗീയ സാന്നിധ്യമായി എല്ലാം നന്മയ്ക്കായി തീർക്കുന്നു നാഥനിൽ പിരിയാത്തൊരാത്മീയ ബന്ധം എന്തോരാനന്ദം എന്തോരാനന്ദം. Okay, thank you so much for listening to my video. Bye bye. Bye bye to you also, girls.